ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராணி chithira தையல். நான் வந்து இன்னைக்கு சுடிதார் டாப்பில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறது, அதாவது கடாய் கமல் ஒர்க் அப்படின்னு பேர். அந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது டிசைன் வரைஞ்சிருக்கேன். இதுதான் கடாய் கமல் ஒர்க்கு. இதை வந்து நம்ம எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு நூலை அது வந்து பின்னுற மாதிரி வரும். இது ஸ்பைடர் வெப் பார்த்தோம்ல, அதே மாதிரி வரும். அப்புறம் இந்த இடத்துலலாம் வந்து பீட்ஸ் வரும். அப்புறம் இங்கெல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாகவே பீட்ஸ் வரும். அது அப்படியே பாருங்க, மேலே கீழே அப்படின்னு மாறி மாறி போட்டிருக்கேன். நெக் ஃபுல்லாகவே போட்டிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து நெக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நெக்கில் வந்து 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. இதில் 2 லேயர் செயின் ஸ்டிச்சும் இதில் வந்து முத்து வச்சு ஒரு ரன்னிங் பீட்ஸ் வருது, கோல்டன் பீட்ஸ் வருது இல்லைங்களா, அதே மாதிரி இதில் வருது. அது வந்து நான் வந்து சின்ன சைஸ் எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இதில் வந்து இது வந்து கடாய் கமல் ஒர்க்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த 3 இதுக்கும் போடணும். எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 2 போட்டாச்சு, இந்த 2 பெட்டல். இதுக்கப்புறமேட்டு வந்து இதோட ஸ்ட்ரைட்டு பாருங்க, இங்கே போட்டு வச்சிருக்கேன் இல்லைங்களா, இதில் இங்கே இங்கே மார்க் தெரியுதுல்ல, இந்த மார்க்கில் வந்து இப்படி குத்திக்கணும். வரைஞ்சி வச்சது மேலே இப்படி வெறும் கோடு தான், கொஞ்சம் கிராஸாக வரும், அவ்வளோதான். இப்படியே இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டே வரணும். 6 வரும். இந்த நடுவில் வந்து இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா இது செட் ஆகாது. அதனால அந்த சர்க்கிள் மேலே போட பாருங்க. இப்போ இதோட ஸ்ட்ரைட் எடுத்துக்கோங்க. இதோட ஸ்ட்ரைட்டு இங்கே எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே இதோட ஸ்ட்ரைட்டு வருது, அதையும் பார்த்துக்கணும். நம்ம பார்த்துட்டு இப்போ இங்கே குத்தி இங்கே எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பின்னு தான் போகிறோம். அதாவது ஸ்பைடர் வெப் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இது ஒன்று விட்டுறணும், இதை எடுக்கணும், அப்புறம் ஒன்று விடணும், ஒன்று எடுக்கணும். 6ல் இந்த எண்டு வந்துடும் பாருங்கள். இப்படி இதை வந்து உள்ளே தள்ளிட்டு ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சரியாக போகும். இப்போது இது அடியில் இருக்கு இல்லைங்களா, இப்போ இது ஒன்று, இது விட்டுட்டு அப்புறம் இதில் இந்த இடத்துல இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தன்னால் அது செட் ஆகிடும். இப்படியே ஆல்டர்னேட்டிவாக போட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஈஸியான ஒன்று தான். ஃபஸ்ட்டு 6க்கு போடணும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இங்கே இது வந்து 6 இது பின்னுற மாதிரி இருக்கும். அடுத்தது 4, அடுத்தது 2, அப்படியே குறைச்சிட்டே வரணும். இதில் வந்து ஃப்ளாரு, அப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் 5 இந்த பெட்டல்ஸே வந்து இப்போ 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், ஒன்று போட்டுக்கலாம். எப்படி நமக்கு டிசைன் வேணுமோ அப்படி வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த 6 இது வந்து முடிய போகுது.
இப்போ இது முடிஞ்சிருச்சு 6 இது. இப்போ வந்து நம்ம இப்போ 6 முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 4க்கு மட்டும் போட்டால் போதும். இந்த பாருங்க, இது ஒன்று விட்டுருங்க. இந்த இதில் பாருங்க, இதில் தான் முடிச்சிருக்கோம். இந்த இதில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது எடுத்துக்கணும். இதில் ஒன்று விட்டுருங்க. அப்புறம் இதில் எடுத்திங்கன்னா இப்படி வரும். அப்போ இது விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுட்டு ரெண்டாவது பாருங்க, இப்படி மாற்றி மாற்றி போடணும். இப்போ 4க்கு போட்டுட்ருக்கோம். 4 லைனுக்கு போடுறோம். முதல்ல 6 லைன் போட்டோம். இப்போ 4, அடுத்தது 2, அப்படியே குறைச்சிட்டே வரணும். இந்த இடத்துல வேணா பீட்ஸு, கோல்டன் பீட்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். வச்சு டெக்கரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 4 முடிஞ்சிச்சு. இந்த 2க்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ இதில் ஒன்று இப்படி விட்டுடுங்க. இழுக்காமல் மட்டும் போடுங்க. அவ்வளோதான். பாருங்க, இப்படி அவ்வளோதான். இந்த பக்கம் மாற்றி மாற்றி இப்படி போட்டிங்க அப்படின்னா பாருங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 இது போட்டாச்சு. இந்த ஒன்று மட்டும் இருக்கு. இப்போ இந்த பீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து செயின் ஸ்டிச்சும் பீடு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சேம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா என்னோட லிங்க் எடுத்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியானதான். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கேன். இந்த இதெல்லாம் வந்து நான் தைச்சு தான் இருக்கேன். நான் எப்படி தைச்சது அப்படிங்கிறத என்னோட லிங்க் எடுத்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சுடிதார் டாப் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில்வர் இது வச்சுருக்கேன். சில்வர் பீடு, அப்புறம் ஒரு லேயர் செயின், அப்புறம் ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர் செயின் போட்டிருக்கு. அப்புறம் இந்த பீடு வச்சுருக்கு. இது கோல்டனில் இந்த மாதிரி வருது டிசைன் வச்சு. இது வந்து கடாய் கமல் ஒர்க் எப்படி போடுறதுங்கிறத காமிச்சேன் இல்லைங்களா, அது மாதிரி. அப்புறம் இதுக்கு மேலே ஹார்டின் ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாடல் வந்து இவ்வளோ தரும். இங்கேருந்து இது ஒரு இது வந்து இப்படி இவ்வளோ இப்படி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு பீடு, அதாவது கொஞ்சம் ஒரு 5 செயின் ஒரு பீடு, 5 செயின் ஒரு பீடுன்னு ஒரு லேயர் போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து ஒரு அதே செயின் ஸ்டிச்சை 2 பீடுக்கு நடுவில் பாருங்க, இந்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு பீடு வர்ற மாதிரி 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் இது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, கடாய் கமல் ஒர்க்கு, ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் இந்த ஸ்டோனு, அதே மாதிரி இந்த நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச்சு, அப்புறம் இங்கே சொன்ன இல்லைங்களா, இந்த இடம் வந்து ஒரு இது போட்டிருக்கு, பேர்ல் செயின் வருது. அந்த செயின் வந்து இங்கே வச்சு தைச்சிருக்கேன். அதே மாதிரி அப்புறம் இந்த இடத்துல 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. பாருங்க, யூனிக் தான் போட்டிருக்கு.
கான்ட்ராஸ்ட் கலராக போட்டிருக்கேன். இந்த 2 லேயர் வந்து இங்கேயும் பாருங்க, இங்கேயும் வந்து ப்ளூ கலரு, அதாவது இந்த சைடு 2, அப்புறம் இங்கே கீழே மிடில் வந்து 2 எல்லோ கலர், அப்புறம் இங்கே 2 ப்ளூ கலர், அது மாதிரி மாறி மாறி போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பேண்ட்டு வந்து ப்ளூவோ எல்லோவோ போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. நான் அதில் இது வச்சு தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து ப்ளூ போட்டிருக்கேன். ப்ளூ பேண்ட்டு ப்ளூ ஷாலும் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.